சூத்திரங்கள் என்று சொல்வார்கள். மாகேஸ்வர சூத்திரங்கள். மகேஸ்வரன் பரமேஸ்வரன் சிவபெருமானுடைய உடுக்கையிலிருந்து வெளிப்பட்ட ஒலிகள் மொழிகளுக்கு ஆதாரமாக இருக்கின்றன. நாம் பேசக்கூடிய மொழிகள் என்ன இருக்கின்றனவோ, இலக்கணம் என்ன இருக்கிறதோ, குரில் நெடில் என்றெல்லாம் என்ன இருக்கிறதோ, அந்த மொழிக்கு ஆதாரமாக இருப்பது அந்த சிவபெருமானுடைய உடுக்கை ஒலி, டமரு நாதம் என்பது. காசியிலே அந்த டமரு நாதத்துடன் ஒடுக்கையெல்லாம் ஒலித்து 7 என்பதாக 7 ரிஷிகள் பூஜை செய்வதாக ஐதீகம். தினசரி அந்த விஸ்வநாதருக்கு அந்த விசேஷமான பூஜை நடைபெறுகிறது. நம்முடைய காஞ்சிபுரத்திலே, கோவில் நகரமான காஞ்சிபுரத்திலே நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தவர். காமாட்சியம்மன் கோவிலுக்கு கும்பாபிஷேகத்தை நடத்தியவர். பல்வேறு பிரசித்தமான கோவில்களுக்கெல்லாம் கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்தியவர். சின்ன கோவிலாக இருந்தாலும் கும்பாபிஷேகம் என்பது மக்களுடைய நன்மைக்காக மிக மிக தேவை என்பதை அவர்கள் உணர்த்தி, அதேபோன்று கச்சி மூதூர் அர்ச்சக க்ஷேம நலநிதி ட்ரஸ்ட் என்பதாக 93 வயசில் அவர் ஜஸ்டிஸ் கிருஷ்ணசாமி ரெட்டியார் என்பதாக அவர் கூப்பிட்டு மற்றவர்களுக்கும் சொல்லி, அப்புறம் சிவி நரசிம்மன் ஒருத்தர் IPS ஆஃபீஸர், அந்த காலத்தில் காஞ்சிபுரத்துக்கு சீனு இனிஷியல் போடுவாங்க, காஞ்சிவரம்னு பேர். அதனால் அவர் காஞ்சிபுரத்துக்காரர். அவரை வச்சு பூசாரிகள், பட்டாச்சாரியர்கள், குருக்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு பரீட்சை வைத்து அபிராமி அந்தாதி, சிவானந்த லஹரி இதெல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்க சொல்லி, குக்கிராமத்திலே வசிப்பவர்களுக்கு, கிராம தேவதை கோவில்களை பூஜிப்பவர்களுக்கு அங்காள பரமேஸ்வரி அம்மன், சப்தகன்னிகை, கங்கை அம்மன், இப்படி சீதளாம்பிகை, அதை தொடங்கி பெருமாள் கோவில், சிவன் கோவில், இந்த கோவிலே பூஜை செய்பவர்களுக்காக 300 ரூபாய் அவர் ஆரம்பித்து 500 ரூபாய்க்கு இன்றைக்கு 2600 ரூபாய் 503 கோவில்களுக்கு மாதம் கிடைக்கும்படியாக அவரே அந்த வயசில் ஆரம்பித்து வச்சு அது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த வயசில் அவர் தினசரி அவர் காஞ்சிபுரத்தில் இருக்கும் பொழுது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒதுக்குவார். அவருடைய சிஷ்யர் இருக்கார் ஒருத்தர், அவர்கிட்ட என்ன வேலைன்னா பிள்ளையார் பாளையத்திலேருந்து கூட்டிடுவார், புத்தேரி தெருவிலேருந்து